என் பேர் சிஎம் விக்னேஸ்வரன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிராஸ் 3.5 மைல்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். படித்தது வந்துட்டு வந்து பசார் ரோட் பள்ளியில் படித்தேன். நான் பசார் ரோட் பள்ளிக்கு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உயர்நிலைப் பள்ளி வந்துட்டு கொக்ரின் உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். என்னோடய யூனிவர்சிட்டி வந்துட்டு நான் யூகேஎம்மில் படித்தேன். பேச்சுலர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செஞ்சேன், ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங். வேலைக்கு வந்துட்டு என்னோடய மாமா கம்பெனியில் தான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ வந்துட்டு கேஎல்ஐ ப்ராஜெக்ட்டு, அப்புறம் கேஎல்சிசி ப்ராஜெக்ட்டு, அப்புறம் சுங்காய்குடாங் ப்ராஜெக்ட், அந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறைய பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்ட்ஸு. அவங்க வந்து சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் கூட ஒரு 2 வருஷம் வேலை செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் சில சூழ்நிலைனால அந்த கம்பெனியை வந்துட்டு அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கிட்ட வேலை இல்லாமல் இருந்துட்டு சேல்ஸ் வேலை கிடச்சிச்சு எனக்கு. அப்போ வந்துட்டு இந்த இன்ச்கேப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு சேல்ஸ் ஃபோட்டோகாப்பியர் சேல்ஸ்மேனாக சேர்ந்துட்டு அங்கே ஒரு ஏற்கனவே ஒரு 1.5 வருஷம் வேலை செஞ்சேன். அங்கே வேலை செஞ்சோடனே என்னோடய பாஸ் வந்துட்டு மாறி இன்னொரு ஜப்பனீஸ் கம்பெனிக்கு போனார். ஸோ நானும் அந்த ஜப்பனீஸ் கம்பெனி கூட ஃபாலோ பண்ணேன். அங்கே வந்துட்டு சேல்ஸ் டெக்னிக்கலும் செஞ்சுட்டு இருந்தேன். டெக்னிக்கலில் நெட்வொர்க்கிங் செஞ்சுட்டு இருந்தேன். மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ப்ரோக்ராமர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அந்த எக்ஸாம் நான் உட்காந்த பிறகு அதில் பாஸ் பண்ணோடனே ஃபுல் டைம் நெட்வொர்க் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு அந்த டிவிஷனில் போய் சேர்ந்தோடனே அதுக்கப்புறம் அந்த டிவிஷனை ஹெட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 8 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சேன். ஸோ இட்ஸ் குட் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட். கொஞ்சம் நாள் கழிச்சோன்னா நான் இன்னொரு கம்பெனிக்கு கொஞ்ச நாள் சப்புரா ரீட்டைல் சொல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அங்கே வந்துட்டு பெட்ரோகெமிக்கல் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிவிட்டு எப்படின்னா, இப்போ பெட்ரோல் ஸ்டேஷனில் போய் நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த பம்பை எடுத்து நீங்கள் எண்ணெய் ஊற்றுறப்ப அந்த கிரெடிட் கார்டு கம்யூனிகேஷன் டுவர்ட்ஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் இதில் வந்துட்டு அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை சப்போர்ட்டாக இருந்தேன். ஒரு கொஞ்ச நாள் அங்கேயும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் ஸ்ட்ரீட்டில் போனோடனே மார்க்கெட்டிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் ஃபார் மலேசியான்னு சொல்லிவிட்டு என்னை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2-3 வருஷம் வேலை செஞ்ச பிறகு மனிதவளத்துறையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெச்ஆர்டிஎஃப்னு ஒரு என்டிட்டி இருக்குது, அங்கே வந்துட்டு ஜிஎம் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு தகவல் வந்தது. அப்போ நான் அப்ளை பண்ணோடனே இப்போ எனக்கு இங்கே வேலை கிடச்சிச்சு. ஹெச்ஆர்டிஎஃப் வந்துட்டு மனித வள மேம்பாட்டு கழகம்னு சொல்லிவிட்டு எங்களை சொல்லுவாங்க. நாங்கள் என்ன செய்வோம்னா, இப்போ வந்துட்டு எங்களுக்கு கீழே வந்துட்டு 63 செக்டர்ஸ் இருக்குது. அந்த செக்டர்ஸில் உள்ள கம்பெனிஸ்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அவங்க சம்பளத்துலேருந்து ஒரு விழுக்காடு வந்துட்டு வரியாக கட்டுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அரசாங்க சார்பில் வந்துட்டு அந்த வரியை எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டு பயிற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பயிற்சி எந்த விதமான பயிற்சி பண்ணாலும் அந்த பயிற்சிகளுக்கு வந்துட்டு அந்த காசை வந்து நாங்கள் திருப்பி உங்களுக்கு கொடுப்போம், ஒரு மானியமாக கொடுப்போம். ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ஏறக்குறைய 9 லட்சம் பேர் ட்ரெயின் பண்ணுறோம் எங்களுக்கு கீழே. இந்த வருஷம் கடைசியிலன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள 10 லட்சம் பேர் ட்ரெயின் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். வாழ்க்கையில் வந்து சேலஞ்சஸ்னால் சொல்லிவிட்டு அது வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தோம். ஒரு சின்ன கதை இருக்குது. நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு மண்டை வீங்கிருச்சு. உடஞ்சிருச்சா இல்லை எதனால விழுந்தேன்னு சொல்லிவிட்டு வீங்கிருச்சான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதப்ப இப்போ என்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்கள் அப்பாட்ட காசு இல்லை. ஒரு 60 தான் நினைக்கிறேன். அப்போ கேஎல் போகிறதுக்கு, ஹெச்கேல பெரிய ஆஸ்பத்திரி போகிறதுக்கு அது கூட காசு இல்லாமல் ஒரு உதவி கேட்டு ஒரு டாக்ஸிக்காரர் நிப்பாட்டி அவர் தான் என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தா கொழுவி கொத்தி பயந்து ஓடியாந்து விழுந்து பார்த்தப்ப அப்போ எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டாரு ஜாமான் விழுந்து தான் மண்டை உடஞ்சிருச்சு, அதனால தான் வீங்கிருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ அந்த நிலமையில் நாங்கள் இருந்தப்போ இப்போ எங்கள் தாயார் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நாசில்மா போட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 பேக்கெட் நாசில்மா போட்டு 2 கிலோமீட்டர் நடந்துட்டு ஒரு சின்ன கடையில் ஒரு 10 நாசில்மாவும் போட்டு வருவாங்க. ஸோ போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரப்போ பஸ்ஸில் போவோம். ஏன்னா அப்போ அந்த டைமில் 6 மணிக்கு முன்னாடி பஸ் இருக்காது. 6:30-7 மணிக்கு தான் பஸ் வரும் பாருங்க. வாழ்க்கையில் வந்து பல கட்டங்களில் வந்துட்டு பல விதமான துன்பங்களையும் சந்திச்சிருக்கேன். பட் அந்த துன்பத்துக்கு பூரா ஒரு உறுதுணையாக இருந்தது எங்கள் தாயார் தான். அவங்க தான் வந்துட்டு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்து, சரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், கவலைப்படாத, நாளைக்கு வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு உழைச்சோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரலான்னு சொல்லிவிட்டு சொல்லிக் கொடுத்தது தாயார் தான். அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய நண்பர்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து பேசுகிறப்ப சொல்லுவாங்க, மலேசியாவில் பழைக்க கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலேசியாவில் வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் அந்த வாய்ப்பு எடுத்துருக்கீங்கன்னு தான் பொறுத்து இருக்குது. சேலஞ்சஸ் இருக்கும், எதுவுமே சுலபமாக வராது. அந்த சுலபமாக வரும்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்குறது தான் தவறாக இருக்கும்.
அந்த உழைப்பு போட்டு அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கிடைக்கலைன்னா பரவாயில்ல, இன்னும் முயற்சி பண்ணுங்கள். மனசு தோந்துடக்கூடாது, கிடைக்காது இல்லை இந்த ஊரில் இது நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நல்ல கோட் இருக்குது, பப்ளிக் பேங்கோட சிஇஓ, அவர் many years ago 25 வருஷமாக ஒரு ஆர்டிக்கல் படிச்சப்போ அவர் போட்டிருந்தார், 99% இஸ் ஹார்ட் ஒர்க், only 1% இஸ் லக்கும்பாரு. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா அந்த லக்கு தானாக வரும். ஆனால் அந்த முயற்சி பண்ணாமல் மந்திரத்திலே இன்னொரு காயை பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுன்னா முடியாது. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 99% நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அந்த 1% லக் வந்து உங்களுக்கு உதவி பண்ணி அப்போ தான் உங்களை தூக்கி விடும். நாளை நமது சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.